Hi viewers, this is Mind Campus Pranay. Hope you are all fine. Let the Almighty make this day a great successful one. In this video, we are going to see the basics of circuits because if you want to study the circuit and circuit subjects, circuit related subjects, we need to have the basic ideas of the circuits. அதாவது நம்ம வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் ஒன்று சர்க்யூட்ஸ் டூ எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் படிக்கணும்னா நமக்கு சில பேசிக்ஸ் ஐடியாஸ் வேணும். அந்த பேசிக்ஸ் ஐடியாஸை கொடுக்குறதுக்காக தான் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு பேசிக்ஸ் சில விஷயங்கள் தெரியணும். வாட் இஸ் வோல்டேஜ், வாட் இஸ் கரண்ட், வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், வாட் இஸ் வோல்டேஜ் டிவைடர் ரூல், வாட் இஸ் கரண்ட் டிவைடர் ரூல், வாட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எல்லா சர்க்யூட் அனாலிசிஸ் பேப்பர்ஸுமே இருக்குது. வோல்டேஜ்னா என்ன, ஹவு கேன் யூ டிஃபைன் அ வோல்டேஜ்? வோல்டேஜுங்கிறது என்னது? இட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் கரண்ட்? இட் இஸ் அ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஒரு பர்டிகுலர் டைம் டூரேஷனுக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் கரண்டோட டெஃபினேஷன். அதுதான் dQ/dt. அதுக்கு சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, யூனிட் வந்து ஆம்பியர் சொல்லுவாங்க. இன்னொரு யூனிட் உங்களுக்கு dQ/dt போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? சார்ஜஸ்க்கு கூலும் பெர் செகண்ட். ஸோ அனதர் யூனிட் வந்து கூலும் பெர் செகண்ட். அடுத்து நம்ம ஓம்ஸ்லாம் வந்து என்னது? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் the voltage across 2 points is directly proportional to the current flowing through the ரீஜியன். அந்த ரீஜியன் வழியா அப்போ அதுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னது? ஒரு இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டினா அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பண்பு. என்ன பண்பு? டு ரெசிஸ்ட் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம கரண்ட்டுன்னு பார்த்தோம். அந்த ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக். வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்படின்னா, ஒரு சப்ளை இருக்குது. சப்ளைலேருந்து 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜை மெஷர் பண்ணுறாங்க. R2ங்கிற ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக மெஷர் பண்ணுறாங்க. அப்போ இந்த வோல்டேஜ் சிங்கிள் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இது பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த R1 R2 சீரியஸ் ரெசிஸ்டன்ஸில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த வோல்டேஜ் வந்து என்ன ஆகுனா, வோல்டேஜ் வந்து will divide into 2. will divide in not into 2. எத்தனை ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை வோல்டேஜ் ட்ராப்ஸாக டிவைட் ஆகும், ஈக்குவலாக டிவைட் ஆகும். அந்த ட்ராப் வந்து ஈக்குவலாக இருக்காது. பேஸ்ட் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ் இட் வில் பி சேஞ்சிங். ஸோ அப்போ இது எப்படி வோல்டேஜ் டிவைட் ஆகும் அப்படின்னா, மொத்தம் உங்களுடைய அப்ளை பண்ண வோல்டேஜை டிவைட் பை எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அத்தனை ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸோட எண்ட் பாயிண்டில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜாயிண்ட் ஆகுது. இதுக்கு பேர் சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறது மாதிரி. அப்போது உங்களுக்கு இதுக்கு ரூல் வந்து இதுதான். நீங்கள் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சீரியஸாக இருக்கும்போது எல்லாமே ஆட் ஆகும். அப்போ இங்கே நான் V1ங்கிறது சப்ளை வோல்டேஜாக போட்டிருக்கேன். ஸோ V1 டிவைடட் பை R1 + R2 ப்ளஸ் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நான் இப்போ எங்கே மெஷர் பண்ணுறேன்? R2க்கு அக்ராஸாக மெஷர் பண்ணுறேன். அப்போது இதை டோட்டலாக டிவைட் பண்ணிவிட்டு இதுதான் உங்களுடைய கரண்ட்டாக இருக்கும். V/R வந்து என்னது? அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், V/R வந்து will be your current. அப்போ அந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய டோட்டல் கரண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள ட்ராப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா I/R தான் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள ட்ராப். அப்போது I தெரிஞ்சிருச்சு, டோட்டலாக இந்த பாதையில் போகக்கூடிய கரண்ட் தெரிஞ்சிருச்சு. அதோட கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் தெரிஞ்சிடும். இப்போ இதே R1க்கு அக்ராஸாக வேணும்னா V1 × R1 / R1 + R2 வரும். இது 2-3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் பதிலாக 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா டினாமினேட்டரில் R1 + R2 + R3ன்னு வரும். எந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக உங்களுக்கு ட்ராப் வேணுமோ அந்த கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்ஸெல்லாம் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வோல்டேஜ் டிவைடர் ரூல். அப்போது உங்களுடைய சப்ளை பண்ண வோல்டேஜ் 2-3 ரெசிஸ்டன்ஸ்னால டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த ரூலை அப்ளை பண்ணி தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக உள்ள வோல்டேஜை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். இது கரண்ட் டிவிஷன் ரூல். அப்படின்னா என்னென்னா, வோல்டேஜ் எங்கே டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் பாத்தில் டிவைட் ஆகும். அதே மாதிரி கரண்ட் எங்கே டிவைட் ஆகும்னா பேரலல் பாத்ஸில் கரண்ட்டாக டிவைட் ஆகும். இப்போ ஒரு பேட்டரி வச்சுருக்கீங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் பார்த்து பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதில் போகக்கூடிய கரண்ட்டு இங்கேருந்து வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகி போகும் இல்லையா, அது 2ஆக டிவைட் ஆகி I1 I2 அப்படின்னு டிவைட் ஆகும். டிவைட் ஆகி போகும்.
ரெண்டு பாத் இருக்கிறதுனால 2 கரண்ட்டாக டிவைட் ஆகி போகும். நம்ம தான் நேம் கொடுத்துருக்கோம் I1 I2ன்னு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் R1 R2ன்னு நேம் கொடுத்துருக்கனால அதில் போகக்கூடிய கரண்ட் I1 I2ன்னு கன்வென்ஷனல் நமக்கு ஈஸியாக புரியும்படியாக நம்ம நேமிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இப்போ இதில் கரண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு பாதையில் போகக்கூடிய கரண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து என்னென்னா அதே மாதிரி ரூல் தான். என்ன ரூல்னா, சாரி ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இப்போ அது முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன். இப்போ உங்களுடைய நெட் கரண்ட்டு, வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய நெட் கரண்ட் வந்து I, அதாவது இங்கே இந்த சோர்ஸில் வரக்கூடிய மெயின் கரண்ட் வந்து I, அது வந்து 2ஆக டிவைட் ஆகுது இல்லையா, I1 and I2 டிவைட் ஆகுது இல்லையா, அந்த மெயின் கரண்ட்டு டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஆப்போசிட் பிரான்ச்சில் உள்ள ரெசிஸ்டன்ஸை போடணும். இப்போது I1 வேணும்னா அந்த பிரான்ச்சில் ஆப்போசிட் பிரான்ச்சில் உள்ள ரெசிஸ்டன்ஸு R2. ஸோ அந்த ஆப்போசிட் பிரான்ச்சில் உள்ள ரெசிஸ்டன்ஸை நியூமரேட்டரில் போட்டு டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுருங்க. இதுதான் வந்து கரண்ட் டிவிஷனுக்கான ரூல். இப்போ I2ங்கிறது என்னது, I2ங்கிறது R2 ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு. அப்போது I இன்ட்டு ஆப்போசிட் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வருது உங்களுக்கு, R1. அதோ I இன்ட்டு R1 டிவைட் பை R1 + R2. இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூல். ஓகேங்களா. Kirchhoff's voltage law. What is Kirchhoff's voltage law? The sum of voltage around the loop is 0. So if we calculate all the voltages in a closed loop, it will be 0. So இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு பாத்தில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே, வோல்டேஜ் ட்ராப்ஸ் ப்ளஸ் பேட்டரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா நெட் இது வந்து 0. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இண்டிகேட் பண்ணிவிட்டு கரண்ட்டோட டைரக்ஷனில் கரண்ட் என்ட்ரு ஆகிறது ப்ளஸ்ஸாகவும் லீவ் ஆகிறது மைனஸாகவும் இண்டிகேட் பண்ணோன்னா, இப்போதைக்கு இது வந்து பேட்டரி பார்த்திங்கன்னா -2+ வருது. -2+ என்ன ஆகுதுன்னா இப்போ ட்ராவல் ஆகுது கரண்ட்டு. இந்த டைரக்ஷனை இப்படி போட்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, மைனஸ்லேருந்து ப்ளஸில் லீவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ -2+னால் இந்த சோர்ஸ் வில் பி, நம்ம வோல்டேஜை வந்து எப்படின்னா ப்ளஸில் இண்டிகேட் பண்ணுவோம். அதனால தான் அந்த V மட்டும் ப்ளஸில் இருக்குது, பாக்கி எல்லாம் +2 மைனஸாக இருக்குது. கரண்ட்டு டைரக்ஷன் அந்த ட்ராப், இது எல்லாமே அங்கே ட்ராப் என்னது, V1 ட்ராப் இருக்கும், R2க்கு கிராஸாக V2 ட்ராப் இருக்கும், R3க்கு கிராஸாக V3 ட்ராப் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா +2 மைனஸ்ன்னு இருக்குது, அதனால் மைனஸில் வருது. ஸோ V - I1 R1 -I2 R2 -I3 R3. ஸோ இது மூலமாக ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியலன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் தேவைன்னா அந்த ட்ராப்பை கண்டுபிடிக்கலாம். V3 ட்ராப் வேணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் பாக்கி எல்லாமே தெரிஞ்சுன்னா அதுக்கு தான் இதை யூஸ் ஆகுது. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாங்கிறது ஒரு க்ளோஸ் லூப் அனலைஸ் பண்ணுறதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் ஆகுது. அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்ன ஆகுதுன்னா, ஒரு நோடில் 2-3 ரெசிஸ்டன்ஸ் வருது, 2-3 ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா கரண்ட் டிவைட் ஆகும். கரண்ட் லா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, சம் ஆஃப் கரண்ட்ஸ் என்ட்ரிங் த நோடு ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட்ஸ் லீவிங் த நோடு. ஸோ ஒரு கரண்ட் என்ட்ரு ஆகுது, பாக்கி எல்லா கரண்ட்ஸும் இங்கே நோட்லேருந்து லீவ் ஆகுது. ஸோ அது I = I1 + I2 + I3. இல்லை ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னா I - I1 - I2 I3 = 0. ஸோ இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. இந்த கரண்ட் லா யூஸ் பண்ணி, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா, we will be able to calculate the currents, voltage at the nodes. இப்போ V கண்டுபிடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணி I1 = என்ன வரும், V/R1 வரும், I2 = என்ன வரும், V/R2. ஸோ இதை யூஸ் பண்ணி we can able to find the voltages at the nodes. ஸோ இது நோடல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, கிர்ச்சாஃப்ஸ் லூப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. வாங்க அடுத்து நம்ம டீட்டெயிலாக இது பேசிக்ஸ், இது தெரிஞ்சால் தான் நமக்கு சர்க்யூட் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்ச், feedback and valuable suggestions. Thank you once again. Thank you all.